சர்வம் ஏஐ மயம் என்ற நிலையில் ஏஐ தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி அடைந்து வருகிறது. சில்லறை விற்பனை தொடங்கி படைப்பாற்றல், நிதி, சுகாதாரம் உட்பட அனைத்து துறைகளிலும் ஏஐ வந்துவிட்டது. ஏற்கனவே 2030ஆம் ஆண்டுக்குள் உலக அளவில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு வேலைகள் ஏஐயால் கைப்பற்றப்படலாம் என்று மெக்கின்சி நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. ஏதோ வெறும் தொழிற்சாலை வேலைகளை மட்டும் ஏஐ காலி செய்யும் என்றில்லை. எல்லா துறைகளிலும் ஏஐயால் பல வேலைகள் மறைந்து போகும் என்று பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஏஐ தொழில்நுட்ப நிபுணரும் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிறுவனமான ரெப்லிட்டின் நிறுவனருமான அம்ஜத் மசாத் 2027ஆம் ஆண்டுக்குள் ஏஐ தொழில்நுட்பம் காரணமாக பல வேலைகள் இல்லாமல் போகும் என்று தெரிவித்துள்ளார். உலகின் மிகவும் பிரபலமான பாட்காஸ்டுகளில் ஒன்றான ஸ்டீவன் பார்ட்லெட்டின் த டைரி ஆஃப் அ சிஇஓ நேர்காணலில் பங்கேற்ற அம்ஜத் மசாத் வழக்கமான மீண்டும் மீண்டும் வரும் கணினி பணிகளை நம்பியிருக்கும் எந்த வேலையும் மறைந்து போகும் விளிம்பில் இருக்கிறது என்று எச்சரித்துள்ளார். மளிகைச் சங்கிலிகள் முதல் தொழில்நுட்ப கடைகள் வரை பல சில்லறை விற்பனை கடைகளில் சுயமாக சரிபார்ப்பு செய்யும் முறைகள் வழக்கமாகி வருகின்றன. ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய வரி மென்பொருட்கள் பெருகி வருவதால் சட்ட ஒப்பந்தங்களை பகுப்பாய்வு செய்ய, நிதி அறிக்கைகளை தயாரிக்க, சிக்கலான ஆவணங்களை நொடிகளில் உருவாக்க ஜெனரேட்டிவ் ஏஐ வந்துவிட்டது. எனவே காசாளர்கள், கணக்காளர்கள், வழக்கறிஞர்கள் ஆகிய ஒயிட் காலர் எலைட் வேலைகளும் காணாமல் போகும். டெக்ஸ்ட் இன் டெக்ஸ்ட் அவுட் வகையிலான டேட்டா என்ட்ரி மற்றும் தட்டச்சு, தர உறுதி சோதனை மற்றும் தரவை சரிபார்த்தல் போன்ற தொடர்ச்சியான செயல்கள் தேவைப்படும் எல்லா வேலைகளும் இனி இருக்காது என்று உறுதிபட தெரிவித்துள்ள அம்ஜத் மசாத், ஏஐ ஆட்டோமேஷனுக்கு ஏற்ற எல்லா வேலைகளும் முதலில் அழிந்து போகும் என்று கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவின் பிதாமகன் என்று கருதப்படும் ஜெஃப்ரி ஹிண்டனும் ஏஐ மனிதர்களிடமிருந்து கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ளக்கூடும் என்றும், ஏஐயின் அசுர வளர்ச்சி ஆபத்தின் அறிகுறி என்றும் எச்சரித்துள்ளார். ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ், கூகுள் சுந்தர் பிச்சை, ஓபன் ஏஐ சாம் ஆல்ட்மேன் உள்ளிட்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஏஐ வளர்ச்சி அடைந்து வரும் வேகம் மற்றும் அது செல்லும் திசை இரண்டையும் பற்றிய கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். இதற்கிடையே சர்வதேச அளவில் கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் ஏஐ தொடர்பான வேலை வாய்ப்புகள் 21% அதிகரித்துள்ளன. 2027ஆம் ஆண்டுக்குள் ஏஐ தொழில்நுட்பத் துறையில் 23 லட்சத்திற்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று பெயின் அண்ட் கம்பெனி ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. மனித திறனுக்கும் இயந்திர திறனுக்கும் இடையிலான போட்டி வேகமடைந்துள்ளது. வேலை பாதுகாப்பானதா என்பது மிக அவசரமான கேள்வி அல்ல. ஏஐ தொழில்நுட்பத்தால் எளிதில் பிரதிபலிக்க முடியாத திறன்களை வளர்த்துக் கொள்வதே இன்றைய தேவையாகும். ஆபரேஷன் சிந்தூர் மாபெரும் வெற்றி. பிரதமர் மோடி இந்திய ராணுவத்தை பாராட்டி நடைபெறும் மாபெரும் வெற்றி ஊர்வலம். தலைமை ஏற்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். வழிநடத்துகிறார் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை IPS. அனைவரும் வாரீர்.